ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சேனக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம். இதை நல்லா தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி அதில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் காய் கருத்து போகாது. அரைமுறி தேங்காய் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சப்பறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சப்பறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பத்து 15 பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்லா கீரி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்சு சேனக்கிழங்கு அதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு கிண்டும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிடும்போது சூப்பராகவும் இருக்கும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு நல்லா காய்கறியில் நல்லா மிக்ஸ் ஆகும். வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நல்லா அந்த எண்ணெயில் நல்லா கிண்டிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிண்டி விடுதீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போய் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணியாக அதிகமான தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை கட்டியாக வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். சேனக்கிழங்குல சூப்பராக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான சேனக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி. இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.